திடீர்னு அவருக்கு வந்து ஒரு கனவு வந்ததால் வந்து இரவோட இரவாக வந்து நான் கட்சியை கலைச்சிட்டு நான் வந்து பாஜகவோட இணைகிறேன்னு சொல்லி போய் இணைஞ்சார். அப்படி இணைஞ்சவருக்கு வந்து பாஜகவில் ஒரு முக்கியத்துவமே இல்லை. என்னோட ஆதரவாளர்கள் வந்து தனித்து போட்டியிட போறாங்க, கண்டிப்பா வந்து ஜெயலலிதா விட்ட ஆட்சியை வந்து நாங்க பிடிக்க போறோம். முக்கியமான ஒரு பெண் நிர்வாகியும் வந்து இந்த பக்கம் வந்திருக்காங்க. முதல்ல வந்து ஒரு தொகுதி நின்று ஒரு தொகுதியில் உங்களால் ஜெயிக்க முடியுமா? இன்னொன்று வந்து இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறதுன்றது வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அவருடைய மனைவிக்கு அதே இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ உண்மையில அது கிடையாது. அதாவது அந்த தங்களை வந்து ஒரு மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு வந்து பிரேமலதா வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. தேமுதிகவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியெல்லாம் கிடையாது. தாவேகாவும் அதிமுகவும் இணையும். அதாவது இதுக்கு வந்து தேர்தலே நடத்த தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மகத்தான வெற்றி வந்து கிடைச்சிடும். இவங்க தாவேக்கா தான் பொறுப்பு அப்படின்னு வந்து அவங்க பேசினாங்கன்னா, அப்படி பேசினா வந்து சமீபத்தில் திமுக மாநாட்டில் கூட தான் வந்து அவர் அந்த அந்த உச்சத்தில் இருக்கும் பொழுது அவர் வந்து அரசியலுக்கு வர்றார். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் வந்து எப்படி வந்து வந்தாரோ அதற்கு ஒப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதான் அந்த காலம் அது. ஆனால் இந்த காலத்தில் நம்ம அப்படியாக நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா விஜய் சொல்லணும். இப்போ வரக்கூடிய தேர்தலில் வந்து விஜய் வந்து தனித்து நின்று வந்து ஒரு முதலமைச்சர் ஆவார் அப்படின்றதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதெல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து அந்தளவுக்கெல்லாம் வந்து ஒரு நடிகர் வந்துன்னா வந்து அப்படியே தூக்கி கொடுக்குறது, அதெல்லாம் வந்து எம்ஜிஆர், அதான் சொன்னேன், எம்ஜிஆர் கிடையாது விஜய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 உடைய சட்டமன்ற தேர்தல் பயங்கர சேஞ்சஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் எந்த கட்சி வந்து யார் கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கூட்டணி வந்து மாறிக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் கூட்டணியில இருந்து விலகியும் வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த வீக் ஃபுல்லா நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதை பத்தி நம்ம கிட்ட ரொம்ப டீட்டெயிலா சொல்றதுக்காக இந்த வாரம் அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்தது அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலா நம்ம கூட சொல்றதுக்காக இணைஞ்சிருக்காரு நம்ம ரிப்போர்ட்டர் திலீபன் அவர்கள். அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க போறோம். ஸோ கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஷோக்ல அவர் நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நான் சொன்ன மாதிரி தான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் இருக்கு நம்ம தமிழ்நாடு அரசியலுக்குள்ள. யார் கூட கூட்டணி வச்சிருக்காங்க, ஏன் அவங்களோட கூட்டணியில இருந்து வெளியே வந்தாங்க, இவர் ஏன் திடீர்னு போய் இந்த கட்சியில கூட்டணி வச்சாரு அப்படின்ற பல கேள்விகள் வந்து எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து ஒருத்தர் வந்து ஒரு கனவு காரணத்தினால வந்து கட்சியில மூட்டை கட்டி போட்டு போய் பாஜகவில் சேர்ந்தவர், அங்கேயும் போய் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல இவங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காராமே சார். இல்லை, அது வந்து அவர் வெளிப்படையான அந்த குற்றச்சாட்டுலாம் எங்கேயும் வைக்கல. இருந்தாலும் வந்து அவர் வந்து அவருடைய மனப்புழுக்கம் தான் இது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் வந்து ஒரு திடீர்னு அவருக்கு வந்து ஒரு கனவு வந்ததால் வந்து இரவோட இரவாக வந்து நான் கட்சியை கலைச்சிட்டு நான் வந்து பாஜகவோட இணைகிறேன்னு சொல்லி போய் இணைஞ்சார். அப்படி இணைஞ்சவருக்கு வந்து பாஜகவில் ஒரு முக்கியத்துவமே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம அரசியல் சார்ந்து நிறைய நியூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். அவரோட பேர் கூட எடுபடாத மாதிரி எல்லாம் தோணுதே. இல்லை, நிச்சயமா அவருக்கு அவர் சமத்துவ மக்கள் கட்சி வச்சிருந்த போதும் அது அவ்வளோ பெரிய கட்சியாகலாம் இல்லை. அது வந்து ஒரு மாதிரி வந்து ஏதோ தேர்தலின் போது வந்து ஏதோ கூட்டணிக்கு போய் நின்னா வந்து ஏதோ அதிகபட்சமாக வந்து அவருக்கு ஒரு சீட்டு கிடைக்கும், இந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் அவர் இருந்தது. ஸோ இனி கட்சி வச்சு நம்ம வந்து கல்லா கட்ட முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் அவரே வந்து கட்சியை கலைச்சிடறாரு. அதை கலைச்சதுக்கு வந்து அவர் ஒரு காரணம் சொல்கிறார். இது மாதிரி நள்ளிரவில் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவின்பால் நான் வந்து கட்சியை கலைச்சிட்டு நான் அதிமுகவோட இணைஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுவுமே வந்து எல்லாராலையும் வந்து ஒரு ட்ரோல் தான் செய்யப்பட்டுச்சு. ஆமா, கண்டிப்பா. ஸோ அரசியல் களத்தில் வந்து சரத்குமாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடமெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஜயகாந்த் ஜொலிச்ச அளவுக்கெல்லாம் வந்து சரத்குமார்லாம் கிடையாது. ஸோ அவர் வந்து போய் வந்து இப்போ பாஜகவில் இணைஞ்சார். பாஜகவில் இணைஞ்சிட்டு பார்த்தா அவருக்கு ஏதோ கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும் நம்ம தமிழ்நாட்டு பாஜக அரசியலுக்குள்ளேயும் நினச்சாரு. ஆனால் அது எதுவுமே அங்கே எடுபடலை. இந்த சினிமா மாயைகள்லாம் வந்து பாஜகவில் வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை போல். அதனால் வந்து நமக்கு ஒன்றும் இதாகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்றதால வந்து கொஞ்சம் அது குமுறிட்டு இருக்காரு. அது வேணா உண்மைதான்.
இவரை தொடர்ந்து வந்து ராதாரவியும் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஸோ எனக்கு வந்து இந்த கட்சியில இம்பார்ட்டன்ஸ் தரதில்லை அப்படின்னு. ஸோ இதை பார்க்கும்போது திரைத்துறையில இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து பாஜகவினர் வந்து புறக்கணிக்கிறாங்களா, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, இல்ல புதுசா வந்து சேர்ற எல்லாருக்குமே இந்த மாதிரி பண்றாங்களா? பாஜகவை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா வந்து இந்த கட்சி வந்து ரொம்ப பெரிய, இன்னைக்கு தான் இந்த கட்சி வந்து இன்னைக்கு மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கட்சி வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து வேறு பரப்பிட்டு இருக்கு. முன்னாடி இருந்துமே இருந்தது, இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து ஆழமாக அது இல்லை. இன்னைக்கு தான் இந்த கட்சி வந்து ரைஸ் ஆகுது. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தா வந்து காங்கிரஸ் ரொம்ப வலுவாக இருந்தபோது இங்கே மிஞ்சி போனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா ஒரு கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும்தான் வந்து நம்ம பொன்னார் அவர் தான் ஜெயிப்பார், ஒரே ஒரு எம்பி வேணால் வந்து வரலாம். இந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜகவுக்கு இடமே கிடையாது. இப்படி ஒரு சூழல் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிலிருந்து மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் வந்து கட்சி வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வராத போதே, ரொம்ப வீழ்ச்சியில் இருந்த அந்த காலகட்டத்திலேயே வந்து இந்த கட்சிக்காக கூட இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயமா இப்போ திடீர்னு ஒரு சினிமாவிலேருந்து ஒரு வராரு அப்படின்ற போது வந்து அவங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டு இவங்களை வந்து முன்னிறுத்த மாட்டாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அதனால் வந்து சினிமாவில் வந்துட்டாரு அப்புறம் உடனே வந்து தூக்கி நிறுத்தணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன், பாரதி, இவங்க எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு நெடிய ஒரு இது. நீங்க சொல்றத பார்த்தா உள்ள வந்து மாநில தலைவரா இருந்தவரையே இப்போ ஓரமா ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதுல இவங்கள புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி அந்த அரசியல் அவ்வளோ டீப்பாக நான் அதுக்குள்ள போல. நான் என்ன சொல்றேன்னா வந்து ஒரு சினிமா திரைப்பிரபலம்ன்றதுக்காக மட்டுமே ஒரு முக்கியத்துவம் வந்து தருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த சூழலை வந்து இப்போ ராதா ரவி நீங்கள் சொன்னீங்க, இப்போ அவருக்கான ஒரு இடம் இருக்குது, இருந்தாலும் வந்து அது அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய இடமா இல்லை. அப்புறம் இன்னொன்று ராதா ரவினாலே வந்து ஒரு கான்ட்ரவர்சி தான். கண்டிப்பா அவர் வந்து அவர் மேலே வந்து ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் இமேஜ் தான் நிறையா இருக்குது. இப்போ வந்து அவர் வந்து அவருடைய தன்னுடைய திரை வாழ்க்கையோடைய ஒரு 50வது வருடத்தை வந்து கடந்திருக்கார், ஒரு பொன் விழா. ஆனால் வந்து இப்போ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ஆண்டுகளை வந்து நம்ம கடக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு திரைத்துறையில் ஒரு பாராட்டு விழா, ஒரு அரசு விழா ஏதாவது நடக்கும் நிறைய பேருக்கு. ஆனால் அப்படி எதுவுமே வந்து இவரை கொண்டாடலன்ற ஒரு வருத்தம் வந்து இவருக்கு இருக்குது. ஸோ இப்படியான ஒரு சூழலில் தான் வந்து அவரும் வந்து ஒரு பக்கம் கும்பிட்டு தான் இருக்காரு. திரைத்துறையிலும் சரி அரசியலும் சரி இவருக்கான வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல. ஸோ அந்த ஆதங்கத்துல தான் வந்து இவர் பிஜேபி மேல இந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றது தான். இப்போ ஒரு திரைத்துறையில அங்கீகாரம் கிடைக்கலன்னுலாம் சொல்ல முடியாது. அவர் வந்து திரையில கிட்டத்தட்ட எத்தனையோ படங்கள் நடிச்சு இவ்வளவு வருஷம் இருந்தும் ஸோ இந்த முக்கியமான ஒரு டைம்ல வந்துட்டு இவருக்கான ஒரு விஷயம் பண்ணல அப்படின்றதுனால அவருக்கு இந்த ஆதங்கம் இல்லையா? இல்லை, இப்போ மலேசிய தமிழர்கள் கூட வந்து அவரை வந்து அழைச்சி அங்கே மலேசியாவில் ஒரு பாராட்டு விழா நடத்தியிருக்காங்க. ஸோ அவருக்கான ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ 50 ஆண்டுகளை கடந்தது ஒரு வெற்றி தான். இருந்தாலும் வந்து அது பெரிய அங்கீகாரம் அவருக்கு இல்லாமல் போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அரசியலில் வந்து சொல்லப்போனால் வந்து அவர் எங்கேருந்து எங்கே வந்தார் அப்படின்ற அந்த வரலாறுலாம் இருக்குது. இந்த வரலாற்றுக்குள்ளே வந்து இப்போ கடைசியாக அவர் நின்றுட்டு இருக்க இடம் வந்து இது. அதனால் வந்து அவர் வந்து இதுக்காக ரொம்ப வருத்தப்படுறதெல்லாம் வந்து அவர் வருத்தப்பட்டுக்கலாம். இங்கே அரசியல் அதை பற்றி யாருக்கும் கவலை கிடையாது. கண்டிப்பா. சரி, அடுத்தபடியா ஓபிஎஸ். ஸோ பாவம் அந்த மனுஷனை ஏன் எல்லாம் இப்படி வாட்டி வதைக்கிறாங்க அப்படின்னே தெரியல. கூடவே இருந்த வைத்தியலிங்கம் வந்து திடீர்னு நானும் டிஎம்கே போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டாரு. நிறைய நிர்வாகிகள் வந்து ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து வேற வேற கட்சிக்கு கூட்டணிக்கு போயிட்டாங்க. இவர் வந்து கட்சி யாரு கூட கூட்டணி அப்படின்றத வந்து முன்கூட்டியே சொல்லாததுனாலையும் தேர்தல் பத்தின எந்த ஒரு விஷயங்களுமே அவர் ரெடி பண்ணாததுனாலதான் நாங்க வந்து கட்சியில இருந்து விலைக்கு வேற கட்சிக்கு போறோம் அப்படின்னு டைரக்டாவே அவர் மேல குற்றச்சாட்டு நிறைய வச்சிருந்தாங்க. இப்போ வரைக்குமே இதெல்லாம் நடந்தும் கூடமே அவர் இன்னும் அமைதியா இருக்க மாதிரியே, ஒரு தியான நிலையில இருக்க மாதிரியே தோணுது. சரி, என்னதான் அவர் முடிவு பண்ணி வச்சிருக்காரு? இல்லை, அது முதல்ல ஒரு கட்சின்னு ஒன்று இருந்தால் தானே ஒரு தனி மனிதர் பின்னாடி வந்து எத்தனை காலத்துக்கு நிற்க முடியும்? நம்ம திரைப்படங்களாக தான் நடக்கும். ஒரு தனி மனிதனுக்கு பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு. அது ஒரு கட்சியாக இருந்தால் தான் வந்து யாராக இருந்தாலும் நிற்பாங்க. இப்போ இவர் வந்து இப்போ வெளியில் வந்தவர் ஒன்று வேறு கட்சியோடு இணைஞ்சிருக்கணும், இல்லைன்னா வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். இப்படியான விஷயங்கள் ஏதோ ஒரு முடிவு நோக்கி நடந்திருக்கணும். எந்த முடிவும் இல்லாமல் வந்து இருக்கார். இப்போ வந்து இபிஎஸும் டிடிவி தினகரனுமே கூட ஒரு கூட்டணியில் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ இந்த சூழல்லாம் வந்து அவங்கெல்லாம் ஒண்ணு சேருவாங்களா அப்படின்னு சேர்ந்துட்டாங்க. இப்ப இவர் எந்த முடிவு எடுக்கிறாரு அப்படின்றத பத்தி எதுவுமே தெரியல. அப்ப இந்த சூழல்ல வந்து இவரை நம்பிட்டு வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா எலெக்ஷன் போகும் நம்ம அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதனால வந்து எல்லாம் வந்து இவர் வந்து எது முடிவு எடுக்கிற மாதிரி தெரில அப்படின்றதால தான் அவங்க கிளம்பி போனாங்க. சரி, இப்போ இவருடைய முடிவு தான் என்ன, தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றாரு. தனி கட்சி ஆரம்பிக்க போறது கிடையாது. ஆனா கூட இருந்த அவரோட ஆதரவாளர்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்களே. சிறப்பு என்னதான் இல்ல, அதான் இவர் தனி கட்சி ஆரம்பிப்பாரு ஏதோ பண்ணுவாரு நம்பி இருந்தவருக்கு வந்து எதுவுமே பண்ணாத போது அவங்க எப்படி இருப்பாங்க?
ஸ்டில் என்ன நான் வந்து தனி கட்சி தான் ஆரம்பிக்க போறேன் இல்ல அவர் அப்படின்ற ஒரு முடிவுல அதுதான் இருக்காரா? விஷயம். அவர் இப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, தனி கட்சி நான் ஆரம்பிக்க போறது கிடையாது. ம். நான் வந்து எப்படியாவது வந்து ஏடிஎம்கேல தான் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு தான் வந்து பொது செயலாளருக்கான அந்த இல்ல அந்த டிமாண்ட்லாம் இப்ப அவர்கிட்ட இருக்கான்னு இல்ல. தெரியல. ஓ அந்த இவ்வளவு டிமாண்ட்லாம் நடந்ததுக்கு வச்சாருன்னா அப்புறமேட்டும் இல்ல அதாவது இவர் முன்னாடியே இதை வந்து முடிவு பண்ணியிருந்தா இபிஎஸ் வந்து எப்பயோ வந்து அவர் ஆமா நினைச்சுக்க அவர் தயாரா பக்கம் இருந்தாரு. வந்து ஆள்பலங்கள் இருக்கும் போதே அவர் இத ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாருன்னா வச்சுக்க தயாரா இருந்தாரு. ஆ, ஆனா அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து அவர் வந்து எனக்கு தனி கட்சி ஆரம்பிக்க, ஏன்னா தனி கட்சி ஆரம்பிச்சு வந்து ஒன்றும் ஜொலிக்க முடியாது. கண்டிப்பா. அதனால வந்து எனக்கு அந்த யோசனை எல்லாம் கிடையாது அப்படின்றவர் வந்து எப்படியாவது வந்து ஏடிஎம்கேல வந்து மறுபடியும் சேரணும். அப்புறம் என்டிஏ கூட்டணியில் வந்து நான் வந்து அங்கம் வகிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதற்கான திட்டங்களை வகுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வகுத்து முடிக்கிறதுக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிடும் அப்படின்றது தான் ஆனா தோணுது. இபிஎஸ் அக்செப்ட் பண்ணிப்பாரா சார்? ஸோ எப்பவுமே நீங்க உடனே சொல்லலாம் வந்து டிடிவி தினகரனை கூட தான் வந்து அவர் நான் சேர்த்துக்கவே மாட்டேன்னாரு. உடனே அடுத்த நாளே சேர்த்துக்கலையா கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா இவர் மேலேயும் வந்து அவருக்கு கொஞ்சம் கோவங்கள் அதிகமா இருக்க மாதிரி இருக்கே. அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரா? அவர் ஏடிஎம்கே வந்தா? இல்லை முதல்ல வந்து இவர் வந்து முதல்ல அதுக்கான எப்படியான விஷயங்களை காய் நகர்த்துறாரு. மேக்ஸிமம் இப்போ பார்த்தா யாருமே டேரெக்டாக இபிஎஸ் கிட்ட அப்ரோச் ஓ பண்ணுறது அப்ப கிடையாது. தலைமை மேலிடத்துக்கிட்ட சொல்லி வரலாம் இல்லை அப்படின்றீங்க. அதாவது அவங்க வந்து பாஜக வழியாக அப்படியாக எல்லாமே இப்போ இந்த கூட்டணியை பொறுத்தவரைக்கும் பார்த்தா பாஜக மூலமாகத்தான் வந்து எல்லாமே இதாகுது. இப்போ ம். கட்சிக்குள்ளே இணையறதும் வந்து பார்த்தா இந்த மாதிரி நான் சமாதான உடன்படிக்கைகள் எல்லாம் வந்து பாஜக கூட பண்ணி வைக்கலாம். ஓகே. ரெண்டு பேரையும் வந்து இணைச்சு வச்சு இப்போ டிடிவியும் இபிஎஸ் இபிஎஸ் இணைச்சு இணைச்சு வச்ச வச்சிருந்தாங்க. மாதிரி வந்து மறுபடியும் ஓபிஎஸ்சி ஓபிஎஸ் இபிஎஸ் கூட இணைச்சு வந்து வைப்போம். பாஜக இணைச்சு வைக்கும். ஓகே. அதாவது வைக்கலாம். இது வந்து எதுவுமே வந்து எல்லாமே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். கண்டிப்பா. அது நடந்தாலும் நடக்கும், நடக்காம இருக்கும். ஆனா வந்து இது விஷயம் வந்து இதுதான். நீங்க சொன்ன மாதிரி பார்ப்போம் சார். வெயிட் பண்ணுவோம். ஸோ அவர் சீக்கிரம் அந்த முடிவு எடுத்தாருன்னா பரவாயில்ல. இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி தேர்தல்லாம் முடிஞ்சு போயிடும். ஸோ இதை தொடர்ந்து இந்த பக்கம் வந்து சசிகலா திடீர்னு வராங்க. வந்து வந்து என்னோட ஆதரவாளர்களை வந்து தனித்து போட்டியிட போறாங்க. கண்டிப்பா வந்து ஜெயலலிதா விட்ட ஆட்சியை வந்து நாங்க பிடிக்க போறோம். அவங்களுக்காக வந்து நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் போனது வந்து அவங்களுக்கு பயங்கரமான ஒரு அப்செட் அப்படின்னே சொல்லலாம். நான் அவர் இருக்கார் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அமமுகல இருந்து ஒரு முக்கியமான ஒரு பெண் நிர்வாகியும் வந்து இந்த பக்கம் வந்திருக்காங்க. சசிகலா பக்கம். இல்ல அவர் கூட போக வேணாம். ஏன்னா அவரே துரத்தி விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் அவங்கள வந்து இந்த கட்சியில இருந்து நீக்கியிருக்காரு. ஸோ இதுக்கிடையில எப்படி சார் போட்டியிட போறாங்க? உண்மையிலே ஏதாவது ஒரு அரசியல் மாற்றங்கள் நிகழுமா? ஒண்ணும் நிகழாது. வழக்கம் நீங்க போல வந்து வருவாங்க, பேசுவாங்க அப்படின்றீங்க. இந்த வடபழனி சாலிகிராமம் பக்கமெல்லாம் போயிருக்கீங்களா? போயிருக்கோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய புது பட போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க பார்த்திருக்கீங்களா? ஓகே. அது நிறைய படங்களுடைய போஸ்ட் நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட படத்தோடைய போஸ்ட்லாம் ஒட்டி ஓ. விரைவில் அப்படின்னு எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இல்ல ஒரு விஷயம் அதாவது கொடுத்துட்டு. அங்க போஸ்ட் ஒட்டுவாங்க. ம். சில பேர் என்னன்னா போஸ்ட் மட்டுமே தான் ஒட்டுவாங்க. அந்த படமும் வராது. அது என்ன படம்னு தெரியாது. படம் ஷூட்டிங் போனாங்கன்னா கூட தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட நிறைய போஸ்டர் நீங்க பார்க்க முடியும். அது மாதிரி தான் இது. நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, சசிகலாவுடைய எல்லா நகர்வுகளும் இப்படிப்பட்டதுதான். ஓகே. ஒரு விஷயம், சசிகலானால தனியா கட்சி ஆரம்பிக்க முடியாது. ம். கட்சி ஆரம்பிக்கிறதுனா இது என்ன ஒரு என்ன ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்லாம் கிடையாது. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து பணபலம் வேணும். பணத்தை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணணும். ஏன்னா சசிகலா பாவம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க அந்த பணத்தை. அந்த பணத்தை போய் வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுறதுக்கெலாம் வந்து அவங்க தயாராக இல்லை. ஏன்னா மிஞ்சி போனால் வந்து என்ன ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க, இந்த மாதிரி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தனக்குன்னு ஒரு ஆதரவு எப்படி இந்த போஸ்ட் ஓட்டுற மாதிரி தான். எனக்கும் ஒரு ஆள் இருக்காங்க பாரு ஆனா அப்படின்னு அவங்க காட்டிக்கிறாங்க. பேசினதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே சார். என்னோட இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையை வந்து நான் ஒண்ணா வந்து பயன்படுத்த போறேன். நான் அவ்வளவு எஃபர்ட் போட போறேன். கண்டிப்பா வந்து ஆட்சி பிடிக்கும் அரசியல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்களே. பேசி தான் வந்து இது பண்ண முடியும். இல்ல ஏதாவது இருக்கோ கூட்டணிக்கு இல்லையோ ஏதாவது பிளான் பண்ணிருக்காங்களா? இது இவ்ளோ தீர்க்கமா பேசுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இல்லாமலா? ஏதாவது கூட்டணி ஏதாவது பிளான் இல்லை பண்ணிருக்காங்களா? முதல்ல இவங்க என்னன்னு கூட்டணி வைப்பாங்க? சசிகலா அப்படின்ற ஒரு தனிநபராக போய் கூட்டணி வைக்க முடியுமா? கூட்டணின்றது வைக்க முடியாது. வேணா நான் ஆதரவு தரேன்னு வேணா யாருக்காவது பேசலாம். முதல்ல இப்போ சசிகலாவுடைய ஆதரவை யார் கேட்குறாங்க? இதெல்லாம் இருக்குது நிறையா. நம்ம ஒருத்தங்க ஆதரவு தரோம் அப்படின்னா அது அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். அவங்க சசிகலாவுக்கு வந்து இங்கே அவ்வளோ பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு தோற்றத்தை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பிம்பத்தை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா எனக்கு வந்து இத்தனை ஆதரவாளர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. கூப்பிட்டு வந்து இது டீ மிச்சர் வாங்கி கொடுக்குறாங்க. டீ மிச்சர் வாங்கி கொடுத்து ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கில் வந்து எல்லாம் பார்த்து எதை பேசிக்கிட்டு நாம் வந்து அப்படி எப்படின்னு கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலமாக வந்து ஜெயலலிதா அவங்க கூடயே பயணிச்சிங்க இல்லையா? அதனால் அவங்களுடைய ஒரு கம்பீரமும் அவங்களுடைய ஒரு அவங்களுடைய பேச்சு துணி எல்லாத்தையும் இவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு
அது மாதிரி வந்து அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க தவிர்த்து. பட் ஆனா அவங்க அந்த அரசியல் வியூகத்தையும் அதே மாதிரி வகுத்திருந்தா மேபி இப்போ அவங்க ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆதரவாளராகவோ இல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியாவது தொடங்கி இருந்திருக்கலாம் அவங்க அப்பா அதை ஆரம்பிச்சிருந்தா. இல்ல முதல்ல வந்து அதை தான் சொல்றேனே. இப்போ வந்து இப்போ டிடிவி வந்து இந்த கட்சியை வந்து இவ்வளோ இதா கொண்டு வந்திருக்காரு ஓரளவுக்குன்னா வந்து அதுக்கு பின்னாடி இருந்தது வந்து டிடிவியோடைய உழைப்பு தான். ம். அவர் தினகரன் தான் வந்து அந்த குடும்பத்தையே போன எபிசோட்ல கூட நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். அந்த குடும்பத்தையும் சரி அந்த கட்சியும் சரி ஒரு கொண்டு வந்ததில் ஒரு முக்கியமான இடத்துக்கு நகர்த்திட்டு போனது. இதுக்கு பின்புலத்தில் எல்லா விஷயங்களையும் வந்து சந்திச்சு சால்வ் பண்ணுறது எல்லாமே வந்து அவர் பண்ணார். அவர் ஒரு ஆக்டிவான ஒரு ஆளாக இருந்தார். ஆனால் அந்த அது மாதிரி வந்து இன்னொரு ஆள் உள்ள இல்லை. அதனால் வந்து அவங்க அவ்வளோ சர்வசாதாரணமாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட முடியாது. கட்சி ஆரம்பிக்கிறது வந்து கட்சி ஆரம்பிக்கலாம். நீங்கள் என்ன பயன் அதனால்? முதல்ல வந்து ஒரு தொகுதியில் நின்று ஒரு தொகுதியில் உங்களால் ஜெயிக்க முடியுமா? கிடையாது. அதனால் வந்து அது வந்து சசிகலாவுக்கு தெரியாமலாம் இல்லை. இது என்னன்னா நானும் இருக்கேன், Okay. நானும் என்னைய பற்றி வந்து ஒரு டாக் இருக்கணும். இந்த போஸ்ட் ஓட்டுற அதுக்காக தான் நான் அந்த உதாரணம் சொன்னேன். ம். போஸ்ட் ஓட்டுற கதை தான் அது, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? ஓகே சார். அப்போ பாலைவனத்துல இருக்க காணல் நீர் மாதிரி தான் அவங்க வந்து காட்சி தந்துட்டு போறாங்க. அடிக்கடி வந்துட்டு நானும் இருக்கேன் அரசியல்ல, நானும் வந்து அவ்வளவுதான். போட்டிடுவேன் அப்படின்னு. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. சார் ஃபைனலா கொளத்தூர் தேர்தல் வழக்குல வந்து தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பரவி வந்துட்டு இருக்கு. ஸோ அது நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. 2011 நடந்த ஆமா, எலெக்ஷன் ஆமா, அப்போ ஆமா. நடந்தது இல்ல. ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு தான் இனிமே தான் வந்து தீர்ப்பு வழங்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும்? அதில் ஒன்றும் பெரிய சுவாரஸ்யம் இருக்க மாதிரி தெரியல. அப்படி இவ்வளவு நாள் ஆனதுனால அந்த சுவாரஸ்யம் இல்லை இல்லை, போயிருக்குன்னு அது நினைக்கிறீங்களா? 2011 எலெக்ஷன் அப்போ வந்து ம். குளத்தூர் தொகுதியில் நம்ம இன்றைய முதல்வர் ஸ்டாலினுடைய அந்த தொகுதியில் வந்து வாக்காளர்களுக்கு வந்து பணம் கொடுத்ததாக வந்து ஒரு வழக்கை வந்து சைதை துரைசாமி வந்து போட்டார். ம். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு வந்து தகுந்த ஆதாரம் இல்லை அப்படின்றதால அது வந்து ஒன்றும் பெருசாக செல்ஃப் எடுக்கல அந்த கேஸ். மேபி அவங்க வந்து ஆட்சியில இருக்கிறதுனால எப்படியும் அவங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வராது இல்லை, அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கலாமா? இப்போ தீர்ப்பு பொறுத்த வரைக்கும் ஆட்சி மட்டுமே முடிவு பண்ணாது. நீதித்துறை வந்து முழுக்க முழுக்க இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ம். அப்படி பார்த்தா வந்து ஆட்சியில் இருக்கும் பொழுதே தான் வந்து ஜெயலலிதா வந்து அவர்கள் வந்து சிறை வைக்கப்பட்டார். அது வந்து அது வேற, அப்படி கிடையாது. ம். நீதித்துறை வந்து தன்னிச்சையாக இயங்கக்கூடியது தான். ஓகே. ஆனால் அதுக்கு வந்து தகுந்த ஆதாரம் இருக்கணும். நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா இப்போ அதுக்கு ஆதாரம் இருக்கணும் அப்படின்னு. இப்போ அதில் வந்து சரியான ஆதாரம் இல்லை அப்படின்றதால இது செல்ஃப் எடுக்காது அப்படின்றதால இந்த அவங்க அதாவது கேஸ் கொடுத்த ஏடிஎம்கேவே வந்து இதில் வந்து இப்போ ஆர்வம் காட்டுறதில்ல. கண்டிப்பா அவங்களே மறந்துருப்பாங்க அதை இல்லை இல்லை, விட்டுட்டு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது. இப்போ இன்னொன்று வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறதுன்றது வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான். தாவேக தலைவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. வாங்கிக்கோங்க, பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க, உங்க பணம் தான் கொடுக்குறாங்க, அதையும் இல்ல, இந்த மறுக்கிறீங்க, அளவுக்கு வந்து ஒரு வாங்கிக்கோங்க. மேடையிலேயே வெளிப்படையாக பேசுற அளவுக்கு தான் வந்து ம். ஓட்டுக்கு பணம் அப்படின்றது வந்து இன்னைக்கு ரொம்ப அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கு. இது வந்து ஒரு குற்றம் அப்படின்றது கூட வந்து தெரியாது. ஆனால் இந்த சூழல் அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அது வெளிப்படையாக இருக்கிறதுலாம் மாட்டல. நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து ஆதாரம், இந்த மனிதன் படத்துல ராதா ரவி சொல்லுவார்ல, எனக்கே குற்றவாளி யாருன்னு தெரியும், ம். ஆனால் ஆதாரம் இருந்தால் தான் ஆமா. நான் தீர்ப்பு சொல்ல முடியும். ம். இப்படி தான் இந்த நீதி அமைப்பு இப்படி தான் இருக்குது. அப்போ இதுக்கு சரியான ஆதாரம் கொடு, வந்து தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ஆதாரம் இல்லை. அதனால் வந்து அதிமுகவே இந்த வழக்கில் வந்து ஆர்வம் காட்டல. பாஜக வந்து இதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு லூப் கிடைக்குமா அப்படின்னு தேடுறாங்க. எதுவும் கிடைக்கிற மாதிரில. ஆனால் இது வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூவெல்லாம் ஆகாது. இது வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயந்தான், கடந்து போகிற விஷயந்தான். ஓகே சார். இன்னொரு பக்கம் தேமுதிக இவங்க இந்த அம்மா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் தான் கூட்டணியோ இல்ல என்ன நடத்த போறாங்க அப்படின்றத அறிவிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். அந்தபடி தோ வர புலி வருதுன்ற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் அவங்களோட கூட்டம் நடைபெறும் போதும் சரி, அவங்க பிரஸ் மீட் கொடுக்கும் போதும் சரி, யாரு கூட தான்ப்பா கூட்டணி வைக்க போறாங்க இவங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து பயங்கர கியூரியாசிட்டியா போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பக்கமும் வந்து கோல் போடுறாங்க. டிஎம்கே கிட்டையும் வந்து கூட்டணிக்கு பேசுறாங்க, இந்த பக்கம் வந்து ஏடிஎம்கே கூடயும் கூட்டணிக்கு பேசுறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் அவங்க மேல எழுந்திருக்கு. யார் கூட தான் சார் கூட்டணி வைக்க போறாங்க? இல்லை, அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது ரெண்டு பெரிய கட்சி, திமுக அதிமுக. சொல்லப்போனால் இவங்களுடைய தலைமையின் கீழே தான் போய் கூட்டணி வச்சாகணும். இப்போ இந்த ரெண்டு பக்கமும் பேசி எங்கே அதிகமாக சீட்டு கிடைக்குது அப்படின்ற டீல் முடியுதோ அங்கே வந்து கூட்டணி வைக்கிறதுன்றது ரொம்ப இயல்பான விஷயம்தான். ஆனா அப்படியா? அவங்க வந்து இவ்வளவுதான் வேணும் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிற மாதிரி எதுவுமே பேசலையே. இல்லை, அதான் அவங்க வந்து ரெண்டு பக்கம் காய நகர்த்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இன்னும் சொல்லப்படுது என்னென்னா, இதனால் திமுகவும் அதிமுகவுமே வந்து இந்த விஷயத்தில் ஒன்று கூடி ரெண்டு பேருமே சேர்ந்து ரெண்டு பேருமே தேமுதிகவை வேணாம் அப்படின்னு வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்றீங்களா? இல்லை, அப்படி பண்ணிடலாம், இவங்க பண்ணுற அலும்பு தாங்காம வந்து ஓகே. பேசாமல் வந்து இந்த கழட்டி விட்டுறலாம் இதை அப்படிங்கிற அளவுக்கு கூட வந்து
அதை கொண்டு போயிட்டதாக ஒரு நெருக்கடியை வந்து இவங்க கொடுத்ததாக ஒரு தகவலும் இருக்குது. ஓகே, இவ்ளோ தொகுதி நீங்க கேட்கும்போது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு 2 தரப்புமே 2 சொல்லலாம். பக்கமும் சரி, போயிட்டு இப்போ 2 பேருமே அவங்கள கூட்டணியில வச்சுக்கலாம் அப்படின்னா தனிச்சு போட்டியிட்டு ஏதாவது வெற்றி பெறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கா? அதாவது உண்மையை சொல்லப்போனால் ஒரு விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரைக்கும் வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது. அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராலாம் இருந்தாரு சார் அவரு. எதிர்கட்சி தலைவராக இருந்தார். உண்மையை சொல்ல போனால் அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் வந்து அவருக்கு இருந்தது. அவருடைய உடல்நிலை வந்து இப்படி போனது, இது யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் அவர் மட்டும் இன்றைக்கு ஆக்டிவாக இருந்திருந்தாருன்னா வந்து கடந்த தேர்தலே வந்து அவர் வந்து ஒரு முதலமைச்சராக கூட மாறி இருக்க முடியும். அந்த அளவுக்கான ஒரு ஸ்டஃப்பும் அவருக்கான ஆதரவும் இருந்தது. ஆனால் வந்து இப்போ அவருடைய மனைவிக்கு அதே இருக்கும் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ உண்மையில அது கிடையாது. அதாவது அந்த தங்களை வந்து ஒரு 3வது பெரிய கட்சி அப்படின்னு வந்து பிரேமலதா வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இப்போ தேமுதிகவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியெல்லாம் கிடையாது. அதனால் வந்து தேமுதிகவுடைய ஒரு ஆதரவு கிடச்சிட்டா நம்ம வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலை இல்லாததால் யார் கூட வேணால் கூட்டணிக்கு போட்டுங்கிற ஒரு நிலை தான் நிலவுது. இது வந்து எப்படி நீங்கள் பழைய சசிகலா சொன்னீங்களோ அதே மாதிரிதான் அவங்க கூட இருந்தனால எப்படி அந்த கர்ஜனை வந்து இவங்களுக்கு பின்தொடருதோ அதே மாதிரி வந்து கேப்டன் சார் கூட இருந்ததுனால மேபி வந்து அதான் அந்த மாதிரி அது என்னன்னா இப்போ சசிகலா வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, என்னுடைய ஆதரவு வந்தா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு மாய பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்கல்ல. அதே மாதிரி வந்து தேமுதிகவும் நாங்களும் இருக்கோம், அது வந்து ஒரு மாய பிம்பம். அந்த பிம்பத்தை வந்து பிரேமலதா வந்து தன்னுடைய ஒரு நல்ல ஒரு தோரணையான இதில் உட்காந்துக்கிட்டு அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை வந்து தேமுதிகவுடைய இப்போ 3வது பெரிய கட்சி தேமுதிகவெல்லாம் கிடையாது. தேமுதிகவுடைய ஆதரவு வந்தால் ஒரு மாபெரும் மகத்தான வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் வந்து அவங்க வச்சிருக்கலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. ஓகே, அதாவது இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்ல போனால் வந்து இப்போ யாருடைய ஆதரவு இருந்தால் யாரும் இணைஞ்சா ஒரு ஷூரான ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அதுலலாம் தேமுதிக அந்த பட்டியலே கிடையாது. இப்போ ஒன்று சொல்கிறேன், இப்போ நம்ம தமிழக அரசியல் சூழலில் தாவேகாவும் அதிமுகவும் இணையும் அப்படின்னு பல நாள் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. தாவேகாவும் அதிமுகவும் இணைஞ்சது அப்படின்னா அதாவது இதுக்கு வந்து தேர்தலே நடத்த தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மகத்தான வெற்றி வந்து கிடைச்சிடும். இதில் வந்து நம்ம சந்தேகத்துக்கே இடமில்லாத ஒரு வெற்றின்னு சொல்லுவோம்ல, சந்தேகத்துக்கே இடமில்லாத வெற்றி அடையணும் அப்படின்னா தாவேகாவும் அதிமுகவும் இணைஞ்சிருந்தால் அது நடக்கும் அப்படின்றது வந்து அரசியல் வட்டாரத்தில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு கூட்டணி, இந்த கூட்டணி எப்படியாவது நம்ம கிடச்சிடணும் அப்படின்னு அதிமுக வந்து தாவேகாவை நினைக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல அதிமுக வந்து இப்போ தாவேகாவை நினைக்கலாம். அப்போ இப்போ அது கூட வந்து எதுவும் நடக்கல, அது வேற விஷயம். அப்படியான இடத்துல வந்து தேமுதிக கிடையாது. தேமுதிகவுடைய கூட்டணி கிடச்சிருச்சுன்னா வந்து ஒரு பெரிய வெற்றின்றதெல்லாம் வந்து இங்கே இல்லை. அதனால் வந்து இவங்களோட கூட்டணிக்கெல்லாம் வந்து யாரும் அவ்வளோ ஆவலாவெல்லாம் காத்துக்கிட்டு இல்லைன்றதான் உண்மை. அதனால் வந்து அந்த உண்மையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு பக்கம் போனாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு நல்லது. இல்லை எடப்பாடி வந்து உண்மையாலுமே வந்து தேமுதிக தங்களோட தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வந்து நம்ம கூட வச்சுக்கணும். எப்படியும் வர தேர்தல் வந்து அவசியம். இன்னும் வந்து என்டிஏ கூட்டணியில பல கட்சிகள் சேர போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் அவங்க கொடுத்துருக்காங்க தான். இல்லை நிச்சயமா வர தேர்தலில் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறணும் அப்படின்றத ஒரு முழு மூச்சோட செயல்பட்டு இருக்காரு. டிடிவி தினகரன் கூட வந்து ஒரு அரசியல் நாகரிகத்தோட வந்து மறுபடியும் இணைஞ்சிட்டாங்க. இப்போ எல்லாமே மாறிட்டு இருக்கு அரசியல் களத்தில். அதனால் வந்து தேமுதிகவை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு வந்து அதிமுக நினைக்கிறது தான். ஆனால் அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஒரு ப்ளே பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அதை தாண்டி போனால் இப்போ 2 பேருமே கைவிட்டுட்டாங்க அப்படின்னா அப்புறம் கடைசியில் வந்து தாவேக்கா கிட்ட போய் நிற்கணும். ஏன்னா இவங்க தனியாக நின்னாங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய அவமானத்தை தான் சந்திக்க வேண்டி வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருக்குங்க. சார், மறுபடியும் சேலத்துல வந்து பொதுக்கூட்டம், ஸோ நிர்வாகிகளை சந்திக்கிற ஒரு கூட்டம். அதுல வந்து 5000 பேர் தான் வந்து இந்த வாட்டி பர்மிஷன்ப்பா. ஏன்னா போன வாட்டி கரூரில் நடந்த சம்பவத்துல பாவம் காஞ்சிட்டாங்க தாவைக்கிறனர் அப்படின்னே சொல்லலாம். அதனாலே என்னமோ வந்து இந்த வாட்டி வந்து ஒரு 5000 பேர் தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம், ஸோ மற்றவங்கலாம் வந்து ஸோ எங்களுக்கு மரியாதை கொடுத்து வராமல் இருந்துக்கோங்க அப்படின்ற நிறைய விதிமுறைகள் அவங்களுக்கு வச்சு தான் அதுக்கு பர்மிஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே ஒரு அசம்பாவிதம் அதில் நடந்திருக்கு. ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு. ஸோ கூட்ட நெரிசல் வந்து மூச்சு திணறல் காரணமாக வந்து உயிரிழந்திருக்காரு, அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பட் இது வந்து அரசியல் வட்டாரங்களில் மறுபடியும் இது ஒரு பெரிய பேசுபொருளாக எடுத்துகிட்டு போவாங்களா? இல்லை, அதாவது ஒரு விஷயம், இந்த மாதிரியான அசம்பாவிதமெல்லாம் வந்து அவரும் வந்து ஒரு வெயிலில் வலிப்பு
அதனால் வந்து இறந்துருக்காரு. அது வந்து ஒரு அசம்பாவிதம் தான், வருந்தத்தக்க விஷயந்தான். ஆனால் இது இந்த மாதிரியான கூட்டங்களில் இது வந்து நடக்கிறது வந்து ரொம்ப தவிர்க்க முடியாதது. அது எவ்வளோதான் பாதுகாப்பு விஷயங்களை வச்சாலும் அதை தாண்டி சிலது நடந்துடும். இப்போ அது வந்து அதற்கு வந்து இவங்க தாவேக்கா தான் பொறுப்பு அப்படின்னு வந்து அவங்க பேசுனாங்கன்னா, அப்படி பேசுனா வந்து சமீபத்தில் திமுக மாநாட்டில் கூட தான் ஆமா. வந்து 2, 3 மரணங்கள் நடந்திருக்கு. அதை பற்றின தகவல்கள் வந்து பெருசாக இந்த அளவுக்கு பேசப்படல. அதாவது அந்த அந்த இறப்புகள் வந்து அவ்வளோ பேசப்படல. இதுவே தாவேக்கால வரும்போது மட்டும் இவ்வளோதான் பேசப்படுது. ஆட்சியில இருக்காங்க அப்படின்றதுனால இதை எடுத்துக்கலாமா? இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டத்தில் இத்தனை பேர் கூடுற இடங்கள்ல இதில் வந்து ஒரு இறப்பு கூட நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். அதற்கான எல்லா நடவடிக்கையும் இவங்க எடுத்தாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஆமா. வெயில்னால வந்து நிச்சயமாக வந்து வெயில் வந்து ஒரு பேராபத்து தான். ம். அப்போ வந்து இப்போ ஒரு கூட்டம் நடத்தும் பொழுது அதனால தான் வந்து இவங்க வந்து பெண்கள் குழந்தைகள்லாம் வந்து தவிர்த்துருங்க அப்படின்னு எல்லா கூட்டங்களும் கூட்ட நெரிசல் இந்த வெயில் பல காரணங்களால் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வெயிலில் வந்து நம்ம ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் அப்படின்ற பொழுது வந்து அந்த கூட்டத்துக்கு செல்கிறவங்க வந்து என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையோட செல்லணும் அப்படின்றதுலாம் இருக்குது. இந்த மாதிரி நிறையா காரணங்கள் இருக்குது. அங்கே வந்து இதுக்கு முழுக்க வந்து தாவேக்கா தான் காரணம், இன்னொரு அவங்களுடைய கவுண்ட்டில் வந்து இன்னொன்று ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அப்படி பார்த்தா வந்து சமீபத்தில் திமுக மாநாட்டில் கூட தான் வந்து அந்த கம்பம் நடப்பும் போது வந்து ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதனால் இது வந்து நிறைய வெளியில் வரல அப்படின்ற வெளியே வராத தகவல்களாக இருக்குது அப்படின்னு. அதனால் இதை பற்றி மட்டுமே வந்து முடிவு செய்ய முடியாதுன்னு ஓகே. ஸோ தொடர்ந்து வந்து எப்பவுமே அவர் கூட்டம் நடத்தினாலே வந்து அவர் பேச்சு கேட்கறதுக்கு நிறைய பேர் ரொம்ப ஆவலா இருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவரோட கூட்டத்துல எல்லாமே இவர் என்ன இன்னும் சினிமா டயலாக் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, என்ன வந்து ஒரு அரசியல்வாதி எப்படி பேசணுமோ மக்களுக்கு எப்படி புரியுமோ புரியறதை தாண்டி ஒரு அரசியல்வாதிக்குன்னு ஒரு பேச்சழகு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இவர் பேசுறதே கிடையாது, இன்னும் டைலாக் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அரசியல்ல இருக்கக்கூடியவங்களும் வந்து அவர் மேல குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. ஆனா இந்த முறை வந்து ஒரு அரசியல்வாதி எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி அவர் பேசினார் அப்படின்னு நான் நம்புறேன். இவன் வந்து மக்களும் அதை தான் சொல்றாங்க. ஸோ இப்போ தலைவர் வந்து ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஒருவேளை இப்போ இந்த வாட்டி பேசினது வந்து எழுதி கொடுத்தது வந்து செங்கோட்டையனா அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க அரசியல் வட்டாரத்தில். நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல வந்து அரசியலில் வந்து மக்களை கவரணும் இல்லையா நம்மளுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும். அப்போ அது வந்து எப்படின்னா ஒரு பேச்சு மூலமாக தான் கவர முடியும். அப்போ நம்மளுடைய அரசியல் வரலாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ திமுக திராவிட கட்சிகள் வந்து தங்களுடைய பேச்சு திறனால் ஒரு தமிழ் அவர்களிட்ட இருந்த ஒரு தமிழ் புலமை, அந்த ஒரு வீரியமான பேச்சு, இதெல்லாம் தான் திமுக வந்து ஒரு பெரிய கட்சியாக வளர்த்தெடுத்துச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு தொண்டர்கள் வந்து உருவானது. தமிழ் அப்படின்ற, ஏன்னா நம்மளுடைய இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் வந்து ஒரு மொழி சார்ந்த ஒரு உணர்வு வந்து ரொம்ப ஆழமாக பதிச்சு இப்படி ஒரு இதை கிரியேட் பண்ணாங்க. எல்லாமே நடந்தது. அது எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருந்தது அவங்களுடைய ஒரு பேச்சு. அப்போ அன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு தமிழ் ஒரு தூய தமிழில் ஒரு உரைநடை தமிழில் ஒரு பேச்சை வந்து பேசுகிறது ஒன்று தேவையாக இருந்தது. அதை கேட்குறவங்களுக்கு அது புரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கு இந்த ஜென்சி தலைமுறைகிட்ட என்ன பேச முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முக்கியமாக இருக்குது. இன்றைக்கும் நம்ம வந்து அந்த அடுக்கடுக்கான தமிழில் வந்து எடுத்துகிட்டு போய் பேசும் பொழுது இன்றைய தலைமுறைக்கு வந்து முதல்ல அதை வந்து அவங்க வந்து டிக்ஷனரி இல்லாமல் புரிஞ்சுக்குவாங்களா? ஆனா இளைஞர்களையே குறி வச்சு சென்சி வாக்காளர்களை மட்டும் குறி வச்சு பேசினா அப்புறம் பின்னாடி இருக்கவங்களா அவங்க எப்படி சார்? முதல் ஒரு தான் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து முதல்ல விஜய் வந்து அரசியலுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டெல்லாம் வரல. இது வந்து ஒரு உண்மை. விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் படை இருக்குது. சொல்லப்போனால் இவர் வந்து விஜய் வந்து ஒரு இந்தியாவிலே ஒரு டாப் 3 நடிகர்களில் ஒருத்தராக வந்து அவர் இருக்கார். அவ்வளோ பெரிய ஒரு தென்னிந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய, அதிக பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு நடிகராக அவர் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை அவர் வச்சிருக்கிறதால அவர் வந்து அந்த புகழ் வெளிச்சத்தில் தான் வராரு. சொல்லப்போனால் நம்ம 20 படமெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து காட்டியிருப்பாங்க. கலைஞர் வந்து ரொம்ப உக்கிரமாக பேசி கொண்டிருந்த போது வந்து எம்ஜிஆர் வந்து கையை காட்டினோன்னா மக்கள்லாம் வந்து அதை விட்டுட்டு எம்ஜிஆருடைய வருகைக்காக போயிடுவாங்க. அப்போ அவர் வந்து ஒரு
இந்த ஒரு சார், காட்சியை அப்போ வந்து வந்து காட்டியிருப்பாங்க. இருந்த பிம்பம் வேற. ஏன்னா அப்போ பார்த்த மக்கள் எல்லாருமே இல்ல, இது இல்ல. உண்மை, இதுதான் நடக்குது, இவர் இல்ல, இப்படிதான் நான் அப்படின்னு. இல்ல அன்னைக்குமே சொல்றேன். அன்னைக்குமே வந்து ஒரு நல்ல புலமை மிக்க பேசக்கூடிய கலைஞரை விட எம்ஜிஆருக்கு தான் வந்து ரசிகர்கள் அதிகமா இருந்தாங்க. சோ இப்போ வந்து இவர் இப்படி அதே பேசுறது மாதிரிதான் சரிதான். சோ அதனால கண்டிப்பா வந்து அக்செப்ட் பண்ணி சரி ஓட் போட்டுருவாங்க தப்புன்றதுக்கு இல்ல. அப்படின்றீங்களா? நம்ம வந்து இங்க இருக்கு. நம்ம வந்து சரி தப்புன்னு நம்ம எதையுமே ஜட்ஜ் பண்றது இல்ல. அதுதான் நான் சொல்லிட்டேனே. விஜய்க்கு வந்து இந்த அரசியல் அறிவு இருக்கா? அது இதுவரைக்கும் பேசுன வரைக்கும் வந்து இந்த தமிழக அரசியலை தெளிவாக புரிந்து கொண்டு அவர் பேசுறாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுல வந்து ஒரு நிறைவா இருக்காரான்னு கேட்டா இல்லதான். ஆனா அவர் வந்து அவர் வந்து அறிவில்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு பதில் ஒண்ணு வச்சிருக்காரு. நான் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சேன், சுயமா நானா ஆரம்பிச்சேன். நீங்களாம் வந்து யாரோ ஆரம்பிச்ச கட்சியில வந்து உட்காந்து யாருடைய பேரையே எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நீங்க பெரிய ஆளா, நாங்க பெரிய ஆளா அப்படின்ற இல்ல மாதிரி அதுதான் பேசுறாரு. சொல்றேனே. இப்போ நம்ம ஒரு ஒரு அரசியல்ல வந்து ஒரு முழுமையான ஒரு தூய்மை அதெல்லாம் வந்து நம்ம இங்க பேசினோம்னா, இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே அடிபட்டு போவாங்க. விஜய் மட்டும் இல்ல. எல்லாருமே அடிபட்டு போவாங்க. அதனால வந்து இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுன்றது வந்து அரசியல் தூய்மை அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்றைய நடைமுறை அரசியல் அப்படின்னு நம்ம பேசுறோம். அப்ப இந்த நடைமுறை அரசியல்ல ஏன் வந்து இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சு இப்போ இன்னும் எத்தனையோ கட்சிகள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தா விஜய் கட்சி ஆரம்பிக்க சொன்னா எல்லா சேனலும் லைவ் போடுறாங்க. விஜய் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்லைன்றாங்க. ஆனா வந்து விஜய் வந்து எல்லா சேனல்லையும் வந்து விஜயுடைய கூட்டத்தை வந்து லைவ் போடுறாங்க. ஏன் போடுறாங்கன்னா மக்கள் பார்க்குறாங்க. மக்கள் பார்க்குறதால தான் வந்து லைவ் போடுறாங்க. இதே மற்ற கட்சிகளில் வந்து எல்லா நேரமும் வந்து இது லைவ் போடுவாங்களா அப்படின்றலாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, மக்கள்கிட்ட வந்து ஒரு புகழ் வெளிச்சம் இருக்குது விஜய்க்கு. இன்றைய சூழலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லேயே வந்து ஏன் வந்து விஜய் வந்து இவ்வளோ இதாக பேசப்படுறாரு, எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறாரு, இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் காரணம் இன்றைக்கி ஒரு புகழ் வெளிச்சத்துடைய உச்சத்தில் வந்து விஜய் இருக்கார். அவர் அந்த அந்த உச்சத்தில் இருக்கும் பொழுது அவர் வந்து அரசியலுக்கு வர்றார். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் வந்து எப்படி வந்து வந்தாரோ அதற்கு ஒப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதான் அந்த காலம் அது. ஆனால் இந்த காலத்தில் நம்ம அப்படியாக நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா விஜய் சொல்லணும். அவர் வந்துட்டார். வந்தவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு புலமையோட ஒரு ரொம்ப பெரிய இதோட பேசுகிறாரா அப்படி அதெல்லாம் வந்து நம்ம அரசியல்னா கூட கேட்கலாம். மக்கள் வந்து இப்போ யார் இவங்களுக்கு ஏதாவது இந்த பஞ்ச் டயலாக் விசிலிச்ச கூட்டம் தான் அங்கே இருக்குது. அவரை திரையில் பேசக்கூடிய பஞ்ச் டயலாக்கை பார்த்து ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னா வந்து ஆண் கத்தி சில்லறையை சிதற விட்ட ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டத்தில் இருக்குது. அந்த கூட்டத்துக்கிட்ட வந்து அவர் வந்து இந்த மாதிரி பேசினா தான் எடுபடும் சொல்லி அவர் பேசுகிறார். மற்றபடி வந்து அதை அவங்க ரசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அது அவங்க ரசிகர்கள் வந்து அதை பற்றி எதுவும் அவருடைய ரசிகர்களாக இருந்து இன்றைக்கு தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்களும் வந்து அதை பற்றி எந்தவித கவலையும் எதையும் வந்து வருத்தத்தையும் வந்து தெரிவிக்கலை. அதனால் அது அவங்க கட்சி விவகாரம். அதனால் நம்ம அதை பற்றி ரொம்ப போக முடியாது. வர கூட்டமும் வந்து கொடுக்குற அந்த விசில் சவுண்டும் வந்து ஓட்டா மாறுது அப்படின்றது வந்து தேர்தலில் தான் நமக்கு தெரியும். இல்லை அதாவது ஓட்டு அப்படின்றது வந்து பார்க்கும் பொழுது அது உண்மைதான். ஏன்னா இப்பவும் அவரை வந்து ஒரு ஹீரோவா தான் சார் பாக்குறாங்க. தளபதி விஜயா தான் பாக்குறாங்க. தாவேக தலைவர் விஜயாவை பாக்குறாங்களான்னு கேட்டா உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப குறைவு. ஏன்னா அவர் நீங்க சொல்றீங்கல்ல எல்லா சேனல்லையும் காமிக்கிறாங்க. எதனால சார் காமிக்கிறாங்க? அவர் வந்து அரசியல்ல பயங்கரமா அவர் மிகப்பெரிய நடிகர் அப்படின்றத அந்த ஒரே ரீசனுக்காக தான். ஆனா இது பத்தாதே, தேர்தலுக்கு இது பத்தாது. இதை வச்சு எப்படி சார் ஓட்டு வாங்க முடியும்? ஒரு விஷயம் சொல்றேன். இன்றைக்கு நீங்க ரொம்ப டீப்பா கேட்கறதால நான் வந்து அடுத்த ஒரு டாபிக் போறேன். இப்போ வரக்கூடிய தேர்தலில் வந்து விஜய் வந்து தனித்து நின்று வந்து ஒரு முதலமைச்சர் ஆவார் அப்படின்றதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதெல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து அந்த அளவுக்கெல்லாம் வந்து ஒரு நடிகர் வந்துன்னா வந்து அப்படியே தூக்கி கொடுக்குறது அதெல்லாம் வந்து எம்ஜிஆர் அதான் சொன்னேன். எம்ஜிஆர் கிடையாது விஜய். எம்ஜிஆர் வந்த காலகட்டம் அப்படி. ஏன்னா எம்ஜிஆர் வந்து தனி கட்சியாக அதிமுகவை தொடங்கி அவர் இறக்குற வரைக்குமே வந்து அவர் தான் முதலமைச்சர். அது வரைக்கும் வந்து இவரால் வந்து கலைஞரால் எதுவுமே செய்ய முடியல. திமுகன்ற ஒரு கட்சியை அப்போ வந்து படுத்து தான் கிடந்தது. அவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு தான் வந்து திமுகனால் வந்து ரைஸ் ஆக முடிஞ்சதை தவிர்த்து அது அந்த காலம். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கான ஒரு புகழ் மயக்கம் வந்து இன்றைக்கி இருக்குது அப்படின்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் விஜய்க்கு வந்து இப்போ வந்து ஒரு இன்றைக்கு இளைஞர் போது நிறைய பேர் வந்து ஒரு மாற்றாக இப்போ திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேணும்னு ஒரு பல காலமாக ஒரு குரல் இருக்குது. இப்போ இந்த திமுக இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் வந்து ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி இது. 50 ஆண்டுகளுக்கு மேலே வந்து இந்த 2 கட்சிகள் மாறி மாறி தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு மாற்று வேணுன்ற ஒரு குரல் வந்து இருக்குது. அதுக்கு பல கட்சிகள் வந்து அதுக்கான ஒரு போட்டியிடுக அது எதுவுமே வந்து எல்லாமே வந்து நீர்த்து போயிடுது. அந்த சூழலில் வந்து இப்போ ஒரு பலமான ஒரு 3வது கட்சி எது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அது எது அது முக்கியமானது 3வது கட்சி. புரியுதா? பலமான 3வது கட்சி அப்படின்னா முதல் 2 கட்சி இவங்க தான். இவங்களே 2 பேர் யார் முதல் 2ன்றதுக்குள்ள ஒரு போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு.
இல்லை மூன்றாவது கட்சி யார் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற போட்டி வந்து மற்ற கட்சிகளுக்கு விஜய் வந்து அந்த இடத்த வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்போ அவர் வரும்பொழுதே வந்து நாம் தமிழர்லாம் வந்து நாம் தமிழர்லாம் வந்து அவர் பீட் பண்ணிட்டு தான் வராரு. ஸோ இந்த மூன்றாவது இடம் அப்படின்றது வந்து விஜய்க்கு இருக்குது. அது இப்பயே இருக்குது. எலெக்ஷனுக்கு பிறகு அது வந்து தாராளமாக தெரியும். ஆனால் அவர் வந்து ஜெயிச்சு அவர் வந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகலாம் விஜய். ஆனால் ஒட்டுமொத்தமாக அவருடைய கட்சியெல்லாம் ஜெயிச்சு வந்து அவர் வந்து சிஎம்லாம் ஆக முடியாது. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது அவங்களுக்குமே தெரியும். ஓகே சார். அரசியல் நிலவரங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி மாறுது அப்படின்றது நம்மளாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஈவன் அரசியல்வாதிகளாலே அது ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நம்ம இது எல்லாமே தேர்தல் களம் வந்து டைரக்டா பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் என்ன நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய கேள்விகள் வந்து உங்ககிட்ட இருக்கு. அது வந்து ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த எபிசோட்ல கண்டிப்பா கேட்கலாம். நீங்க இதே மாதிரி வந்து எங்களுக்கு தெளிவான பதில்கள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருங்க. தேங்க்யூ சார். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.